தில்லியில் சாப்பிடுவதற்கு மட்டுமே வாய் திறக்கும் ஸ்டாலினின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக வாய் திறந்து வினா எழுப்பினார்களா என திமுக அரசை கடிந்துரைத்துள்ள ஆர்.பி. உதயகுமார், கச்சத்தீவை பறிகொடுத்தவர்களே கச்சத்தீவை மீட்போம் என கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளதாக சாடியுள்ளார். தமிழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை சேர்ந்த ஏறத்தாழ 39 பேர்கள் இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே என்ன சாதித்தார்கள்? இந்த தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமையோ, வளர்ச்சியோ, வளர்ச்சி நிதியோ, வளர்ச்சி திட்டங்களோ இவர்களால் பெற முடிந்ததா? பெற முடிந்த ஏதாவது முயற்சி எடுத்தார்களா? வாய் திறந்து பேசினார்களா? அல்லது டெல்லியை சென்று சாப்பிடுவதற்கு மட்டும் வாய் திறக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி தமிழகத்திலே தமிழக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையான முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவை மீட்போம் என்று யார் பறி கொடுத்தார்களோ உரிமையை அவர்களே எழுதுவதுதான் வேதனையாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது? சாத்தான் வேதம் ஓதுவதை போல இருக்கிறது.